என்ன மக்களே, ஜூலி கிட்னிலாம் திருடுறாங்களாமே. ஐயோ, இவங்க ரொம்ப டேஞ்சர் போலியே. என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இல்ல நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. மக்களே, ஜூலிய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி விஜயோட வர்ச்சுவல் வாரியர்ஸ பத்தி கொஞ்சம் பேசணும். அதையும் கொஞ்சம் கேளுங்க. நேத்து நான் ஒரு ரீல் போட்டு இருந்தேன், ஜூலி பேசுனது இந்த வாட்டி கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஜூலியோட வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, என்ன ப்ரோ திடீர்னு ஜூலிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு. நான் ஜூலிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. ஜூலி சொன்ன அந்த விஷயம் கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு. யார பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா, விஜயோட வர்ச்சுவல் வாரியர்ஸ பத்தி பேசியிருந்தாங்க. ஐயோ, உண்மையிலே விஜயோட வர்ச்சுவல் வாரியர்னு சொல்லிட்டு இவங்க பண்ற அலப்புற இருக்க முடியலங்க. என்ன வீடியோன்னே தெரியாம எல்லா வீடியோ கீழேயும் கூ சூ பூன்னு ஒரே அசிங்கமான கமெண்ட் தான். இதுல என்ன காமெடினா, விஜய சப்போர்ட் பண்ணி போட்டிருக்க வீடியோல கூட என்ன வீடியோன்னே பார்க்காம கூ சூ பூன்னு அதுலயும் அசிங்கமான கமெண்ட். ஆமா, விஜயோட ஒய்ஃப் சங்கீதாவையே பச்சை பச்சையா கேக்குறாங்கன்னா நம்மளாம் எந்த மூளைக்கு. எனக்கு இப்போ உண்மையாவே ஒரு சந்தேகம் வருது, இவங்க உண்மையாவே விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தானா, இல்ல ஆப்போசிட் பார்ட்டிங்க விஜய் பேரை கெடுக்க விஜய் விர்ச்சுவல் வாரியர்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கமா கமெண்ட் பண்றாங்களான்னு. நாங்க விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான், விஜய் ஒரு ஆக்டரா மட்டும் தான் பாக்குறோம். ஆனா டிவி கேல இருக்க நீங்க விஜய் சிஎம் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது தப்பு இல்ல. சிஎம் ஆகணும்னா நீங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாம இருக்கணும், பாத்துக்குங்க. எல்லாரும் கூட்டணி வச்சுதான் எலெக்ஷன்ல போட்டிடுறாங்க. தளபதி ஒருத்தர் தான் எந்த கூட்டணியும் இல்லாம தனித்து நின்று எலெக்ஷன்ல போட்டிடுறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க சப்போர்ட் பண்றன்ற பேர்ல அவர் பேரை கெடுத்துறாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையாவே நீங்க தற்கூரி ஃபேன்ஸ்னு பேர் வாங்கிடாதீங்க. சரி, இப்ப ஜூலியோட கதைக்கு வருவோம். ஜூலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்த கிட்னி விற்கிற கதையில எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களா. இதுல ஜூலியும் இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி ஒரு யூடியூபர் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு டிவி கேவை சார்ந்தவர், அதனால ஜூலி மேல இப்படி பழி போடுறாரோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு கையில நிறைய ஆதாரம் எல்லாம் வச்சிருக்காருங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இதை ப்ரூவ் பண்ணாதான் தெரியும். இருந்தாலும் இவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளுதான். அப்புறம் மக்களை, இப்ப நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க விஜய் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஜய் பேர் அசிங்கமா கமெண்ட் எல்லாம் பண்ணி கெடுப்பீங்களா? அப்புறம் ஜூலி இந்த மாதிரி கிட்னி எல்லாம் வித்து சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.